பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது இவஞ்சல் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட கீழ்ப்படிதலை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மேற்படிக்க போக வேண்டும் என்றால் நம் கீழ்ப்படியில் இருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். எனவே பிரியமானவர்களை, தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கைக்கொள்ளும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் அறிவோமாக. ஆபிரகாம் கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்தபடியினாலே அவனும் அவனுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று நாம் காண்கிறோம். ஆண்டவர் அவனை மகா பெரிய ஐஸ்வர்யமானாக்கி ஆசீர்வதித்தார் என்பதை நாம் அறிகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மட்டுமல்ல, சாமுவேல் சொல்லும்போது கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதலை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களை நடத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று வேதம் குறிக்கிறது. எனவே பிரியமானவர்களே, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் முக்கியமாக இருக்கிறது என்று நாம் அறிவோமாக. பேதுரும் மற்ற அப்போஸ்தலரும் சொல்லும்போது மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது என்று சொல்கிறதை காண்கிறோம். அதிகாரிகள் அவனுக்கு எதிராக வந்தபோது அவன் தேவனுக்கு கீழ்ப்படிதலையே தெரிந்து கொண்டு நின்றதை நாம் காண்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மட்டுமல்ல, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்தாவியும் சாட்சி என்றார்கள் என்று அப்போஸ்தலர் 5:32 கூறப்பட்டுள்ளது. எனவே நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது அவருடைய பரிசுத்தாவியானவர் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறார் என்று நாம் அறிவோமாக. அவருடைய பரிசுத்தாவியானவர் நமக்குள் வாசம் செய்தால் மட்டுமே பரிசுத்த கிரியைகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும். இல்லையெனில் பரிசுத்தாவி நம்மிடத்தில் இல்லை என்று நாம் அறிந்து கொள்ளலாம். பரிசுத்த நடக்கை உள்ளவர்கள் மாத்திரமே பரிசுத்த ஆவியானவர் அவர்களிலிருந்து வாசம் செய்கிறார் என்பதை அறிவோமாக. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் கூறுகிறது. நாம் கர்த்தருக்குள் மாத்திரம் கீழ்ப்படிய வேண்டும். பிரியமானவர்களே, எந்த பெற்றோர்களும் பெரியோர்களும் எதை சொன்னாலும் நம் கர்த்தருடைய வேதத்தில் இதற்கு ஒத்து போகிறதா இருந்தால் மட்டுமே, கர்த்தருடைய வேதம் நமக்கு ஆமோதித்தால் மட்டுமே நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் அறிவோமாக. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளையும் உடைய சமூகத்திற்கு வர கொடுத்த தயவுக்காக நன்றியோடு உண்மை துதைக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனை, உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை கடாட்சம் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஐயா, பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொன்னீரே. அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்தாவியும் சாட்சி என்று சொன்னீரே. சுவாமி, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.